பெரியவங்கன்னு யாருமே இல்லையா உனக்கு? இல்ல, நான் ஒரு அனாதை. தனியா இருக்கேன்னு சொல்லு, அது என்ன அனாதைங்கிறது? அனாதைன்னு சொல்லி அனுதாபத்தை சம்பாதிக்கிறது அசிங்கம். உன்ன மாதிரி தனியா இருக்கிறவங்களுக்குலாம் நான் வீடே தர்றது கிடையாது. தனியா இருந்தா ஆம்பளையால பொம்பளைக்கும், பொம்பளையால ஆம்பளைக்கும் எப்படியாவது பிரச்சனை வரும். இங்க ஒன்னால எந்த வில்லங்கமும் ஆயிடக்கூடாது. அம்மா, என்னம்மா இது இப்படி பட்டுன்னு பேசிட்டீங்க? அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா, எந்த பிரச்சனையும் பண்ணிக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அதுக்கு இல்லடி, இப்படி தனியா இருக்கிறவங்களால எத்தனை வில்லங்க நடந்திருக்கு. இங்க பல பேரு கௌரவமா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. நம்மால அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். இந்த பாருமா, கோகிலா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உனக்கு வீடு தர்றேன். உன்னால ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சது, ஒன்ன மட்டும் இல்ல அவளையும் சேர்த்து காலி பண்ண சொல்லிடுவேன். சரி சரி சீக்கிரம், இதை என்றதுக்கு இவ்வளவு நேரமா? குடு. சரியா இருக்கும்ல? என்கிட்ட மட்டும் எப்பவும் நாணயமா நடந்துக்கணும். நாணயம் தவறிச்சு அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஏய், பார்த்து இருக்க சொல்லு. சரிம்மா. சரியான காசு பைத்தியம். 50 ரூபாய் நோட்டை சில்லற மாத்தி கொடுத்தா சரியா என்ன கூட தெரியாது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை 10,000 20,000 1 லட்சம்னு பேசும். செத்ததுக்கு அப்புறம் பணத்தை தலையிலே வாரி அள்ளிட்டு போகுது. ஆனா உன்ன வீட்டை காலி பண்ணுன்னு ஒரே ரோதனை. அதான். சாரி கோகிலா, என்னால உனக்கு தான் ரொம்ப கஷ்டம். இதுல கஷ்டப்படுறதுக்கு என்னக்கா இருக்கு? அது கத்துமே ஒழிய 2 வார்த்தை பாராட்டி பேசினா ஈனி இழிச்சு சமாதானம் ஆயிடும். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, என்னை விட புத்திசாலிங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கன்னு. அக்கா, என்ன போய் ஏன்க்கா பாராட்டுறீங்க? பிரச்சனையை ஈஸியா சமாளிக்கிறியே, பொறாமையா இருக்கு. அதை விடுங்கக்கா. வீட்டுல பாத்திரம் பண்ட எதுவும் இல்லையே, எப்படி சமைப்பீங்க? அதுக்கும் நீயே ஒரு வழி சொல்லு. சரி, என் வீட்டுல பழைய பம்பு ஸ்டவ் ஒண்ணு இருக்கு, 2-3 பாத்திரம் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து தர, கொஞ்ச நாள் சமாளிச்சுக்கங்க. சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். எடுத்துட்டு வர. சரி, வா போனா. என்ன போனா, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கே. கோகிலா உன்னை பத்தி எல்லாம் சொன்னாமா, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்காக நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அக்கா, இந்த ஸ்டவ் சரியா வேலை செய்யாது, அப்பப்ப குத்திக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்க வேலை விஷயமா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிருக்கேன். டெக்ஸ்டைல சொல்லி சேர்த்து விடுறேன்னு சொல்லிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பா சேர்த்து விடுவாரு, கவலைப்படாதீங்க. நிதிஷ், வாங்க நிதிஷ். எப்படி இருக்கீங்க? எப்படி சிஸ்டர்? வாங்க உட்காருங்க நிதிஷ். லாவண்யா. வரேனா. உட்காருங்க. லாவண்யா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நிதிஷ் வந்திருக்காரு. காணாம போயிட்டாருன்னு சொல்லி துடிச்சிட்டு இருந்தல, வந்துட்டாரு, போய் பேசு. சாரிங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும். இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுக்காம போனதுக்கு, அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களை தப்பா நடத்தினதுக்கு, அத்தை மாமாவோட தேவையில்லாம சண்டை போட்டு வீட்டு விட்டு வந்ததுக்கு, அப்புறம் அம்மா உங்களை மரியாதை குறைவா நடத்தினாங்களே அதுக்கு.
லாவண்யா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒத்த வாரத்தை சொன்னா போதும். எதுக்கு இதெல்லாம்? இல்லைங்க, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். எல்லாம் அம்மாவால தான். பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி திருத்த வேண்டிய அவங்களே என்னை ஏத்தி விட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏய், எல்லாம் நீ நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தானே. இல்லைங்க, அவங்க மனசுல அப்படிலாம் கிடையாது. நான் அத்தை மாமாவோட இருக்க கூடாது, எப்படியாவது பிரிக்கணும், அதுக்காக தான் திட்டம் போட்டு என்ன உருவேத்தி அங்க சண்டை பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. நான் ஒரு லூஸ். இத புரிஞ்சுக்காம அவங்க சொல்றபடியெல்லாம் கேட்டு தப்பு தப்பா நடந்துக்கிட்டேன். எந்த அம்மாவாச்சும் பணத்துக்காக பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நினைப்பாங்களா? எங்க அம்மா அப்படி பண்ணிருக்காங்க. நாம தனி கொடுத்துன வந்துட்டா நமக்கு வர சொத்தை வச்சு அவங்க சந்தோஷமா இருக்கலாம்னு பாத்துருக்காங்க. தோ அண்ணன் இருக்காரு, அவரையே கேட்டு பாருங்க. 2 அண்ணனுங்களையும் பணம் கேட்டு எப்படிலாம் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. தெரியும், நான் தான் பார்த்தனே. அப்புறம் தெரிஞ்சா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க குணம் பிடிக்காம தான் அண்ணனுங்க 2 பேரும் வீட்டை விட்டே வந்துட்டாங்க. இப்ப நானும் வந்துட்டேன். உங்களையும் அவங்க இருக்க விடல. சரியான சுயநலம் பிடிச்சவங்க. அவங்களால யாரையும் அனுசரிச்சு போக முடியாதுங்க. லாவண்யா, அத்தை தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது தப்பு. ஏங்க பேசக்கூடாது? அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மத்தவங்களுக்கு தேவையில்லாம டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுக்கறாங்களே, அதெல்லாம் தப்பு இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் தான் பாக்குறாங்க. மொத்த தப்பையும் அவங்க மேல வச்சுக்கிட்டு உங்களை பத்தி குத்தம் சொல்ல அவங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? என்ன பத்தி என்ன சொன்னாங்க? அதாங்க, நீங்க எங்களை அவமானப்படுத்தி கவுக்கணுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி வந்தீங்களாம். போய் சொல்லி நடிச்சு ஏமாத்துறதா அபாண்டமா பேசுறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை சந்தேகமா தாங்க பாக்குறாங்க. வீட்டுக்கு வந்த மாப்பிளைய எப்படி மரியாதையை நடத்தணுங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. அண்ணன் அவங்கள பத்தி ஏற்கனவே சொல்லிருக்காரு. அம்மா தப்பான ரூட்ல போயிட்டு இருக்காங்க, அவங்கள நம்பாதன்னு அப்பவே சொன்னாரு. நான் தான் கேக்கல. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நானும் அண்ணனுங்க மேல கோவப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். அம்மாவை நம்பினது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். லாவண்யா, நாம பண்ணது தப்புன்னு இப்பயாச்சும் ரியலைஸ் பண்ணிக்கிட்டே, அதுவே பெரிய விஷயம். நீ பண்ண தப்புக்காக சாரி கேட்டுக்கிட்ட. நானும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்காக நானும் உன்கிட்ட சாரி கேட்கணும். எதுக்கு? அத்தை என்னை பற்றி தப்பாக பேசியிருந்தாலும் அவங்க சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட். நான் நிஜமாக வீட்டில் சண்டை போட்டு வரல. உன்னையும் அத்தையும் திருத்தணுங்கிறதுக்காக ஒரு பிளானோடு தான் வந்தேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாம் லாவண்யா, நான் பண்ணதெல்லாம் ட்ராமா, சொன்னதெல்லாமே போய். அத்தையோட லெவலே வேற. அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ அப்பாவி, அதான் என்ன நல்லவன் நம்பிட்டேன். நான் பண்ண ட்ராமாவாக இருந்தாலும் அதில் கெட்ட நான் எதுவுமே கிடையாது. நீ என்னை புரிஞ்சுக்கணும், நானும் நீயும் திரும்ப ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் இதில் நான் பண்ணேன். இப்போ நான் நினச்சபடி எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இவங்க தான். நானா? ஆமாம் சிஸ்டர், நீங்கள் தான். அத்தை பேச்சு கேட்டுக்கிட்டு நீ வீட்டுக்கு வரமாட்டா நட முடிச்சப்போ நான் உன்னை டைவர்ஸ் பண்ணி அவனுங்கிற மோட்டோவில் தான் இருந்தேன். ஆனால் சிஸ்டர் என்னை தடுத்து அட்வைஸ் பண்ணாங்க. டைவர்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அது ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு அவங்க எனக்கு எடுத்து சொன்னப்போ எனக்கு தலையில் அடித்த மாதிரி இருந்துச்சு. லாவண்யா பண்ண விஷயம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் லாவண்யா தப்பானவங்க கிடையாது. உங்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருந்தவங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு முடிவு எடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் சிஸ்டர் சொன்னதான் சரின்னு பட்டுச்சு. அப்போ தான் எனக்கு அந்த ஐடியாவே கிளிக் ஆச்சு. உன்னை எப்படியா சரி கட்டி உன்னை வீட்டுக்கு கூட்டி போனவங்க முடிவில் தான் நாங்கள் வந்தேன். நினச்சபடி ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நீயும் நானும் ஒன்றாயிட்டோம். டைவர்ஸ் ஆகாமல் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நானும் ஒன்றா இருக்கிற காரணமே உன்னோட அண்ணி தான். அவங்க இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீ நானும் ஒன்றும் சேர்ந்துருக்க முடியாது. ஸோ அதுக்காக நீ அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். தேங்க்ஸ் அண்ணி. என்னங்க இதெல்லாம்? அவரு சும்மா என்ன பாராட்டுறதுக்காக பேசிட்டு இருக்காரு. நீங்க எங்க வீட்டு பொண்ணு இல்லையா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாங்க தானே முன்ன நின்று சால்வ் பண்ணி ஆகணும். நானும் அதை தானே பண்ணேன். நீங்களும் இவரும் மத்தவங்க பாராட்டுற மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்ந்து காட்டணும். அதுதான் எங்களுக்கு தேவை. இல்ல அண்ணி, இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. லாவண்யா, உன் அண்ணியை பார்த்து கத்திக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. நீயும் அத்தையும் சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணியிருப்பீங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருமே பிரிக்கணும் கூட நினைச்சிருக்கீங்க. நிதிஷ், இப்ப எதுக்கு அதெல்லாம்? இல்ல சிஸ்டர்,
இனிமேல் லாவணியா தவறி கூட அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீ உங்களுக்கு பண்ண துரோகத்தெல்லாம் மறந்துட்டு நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதுதான் நேர்மையாக இருக்கவங்களோட குணம். விட்டு கொடுத்து மன்னிச்சு வாழ்றது எப்படி நீ உங்களை பார்த்து கற்றுக்கோ. உன்னை குத்தி காட்டணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொல்ல. இனிமேல் ஃப்யூச்சரில் நமக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிதிஷ், இவ்வளவு நேரம் இவளுக்கு அட்வைஸ் பண்ணதே போதும்னு நினைக்கிறேன். அவதான் ரியலைஸ் பண்ணிட்டால, கண்டிப்பா இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது. சரி, அவளை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்களா, எப்போ கூட்டு போறீங்க? இப்போ அதுக்காக தான் வந்திருக்கேன். இன்னைக்கு அழைச்சிட்டு போயிறேன். என்ன லாவணியா போலாம்ல? அடிக்கடி இவங்களை இங்க கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா சிஸ்டர். இது எத்தனாவது மாசம்? 7. இன்னும் 2 மாசம் கழிச்சு 9வது மாசத்துல அம்மா வளகாப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வளகாப்பு தானே, இங்கேயே நடத்திட்டா போச்சு. ஆனா நான் தான் அம்மா கிட்ட கோச்சிட்டு வந்துட்டேனே. அட, இது ஏன் நீ அண்ணன் விட நினைக்கிற? தாய் விட நினைச்சுக்கோ. ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் துளசி பாத்துக்க போறா. உனக்கு நாங்க எந்த குறையும் வைக்கவே மாட்டோம். தேங்க்ஸ்ண்ணா. தமிழ், சாரி தப்பா எடுத்துக்காங்க. வளகாப்புங்கிறது ஆக்சுவலா மாப்பிள்ளை வீட்டு தான் பண்ணணும். ஸோ அந்த உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. லாவணியோட வளகாப்பு அங்க எங்க வீட்டில் தான் நடக்கும். சரி, வளகாப்ப நீங்க நடத்திக்கோங்க. ஆனா பிரசவம் பொண்ணு வீட்டுல தான் நடக்கணும். அதை நாங்க பாத்துக்கிறோம். லாவண்யாவுக்கு வளகாப்ப முடிஞ்ச கையோட நீங்க அவளை அனுப்பிச்சு வைக்கிறீங்க. பிரசவம் முடிஞ்சு 5 மாசம் கழிச்சு குழந்தையோட நாங்க திருப்பி அனுப்பிச்சு வைக்கிறோம். அது மட்டும் இல்ல, குழந்தைக்கு தொட்டில் போட்டு பேர் வைக்கிறதும் இங்க தான் நடக்கும். டெலிவரி பார்க்கணும்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல எக்கச்சக்கமா செலவுமே. எதுக்கு உங்க தேவையில்லாத சிரமம்? என்னங்க இது அநியாயமா இருக்கு? எங்க வீட்டு பொண்ணை நாங்க பார்க்காம வேற யார் பாப்பாங்களா? செலவு பத்திலாம் நாங்க கவலைப்படல. முறைப்படி பிரசவம் இங்க தான் நடக்கணும். இதுலலாம் நீங்க தலையிடாதீங்க. லாவணியோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அவளுக்கு சேவன வேற யாரும் செய்ய போறேன். தங்கச்சிக்கு பண்ணுங்கிறீங்க, ஓகே, என்னால தடுக்க முடியாது. உங்க இஷ்டப்படி நடக்கட்டும். ஓகே லாவணியா, போலாம்ல? இருங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இன்னொரு நாளுக்கு வந்து எடுத்துக்கலாம். அங்கதான் உனக்கு எக்கச்சக்கமா ட்ரெஸ் இருக்குல்ல. சரிங்க, ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரேன். சரி லாவணியா. போயிட்டு வரேண்ணா. போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் முதலாளிகிட்ட பேசிட்டு அப்புறம் உன்னை கூப்பிடுறேன். அதை கொடுப்பா. சார், சொல்லுங்க. நான் வேலைக்கு சொல்லியிருந்தேன், அந்த அம்மா வந்திருக்காங்க. நீங்க கொஞ்சம் பாருங்க. இந்த அம்மா தானே? நான் பேசிட்டு சொல்றேன், நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க. அம்மா, நான் முதலாளிகிட்ட பேசிட்டேன். நீ பார்த்து பேசிட்டு மேல வா, நான் கட்பி செக்ஷன்ல தான் இருப்பேன். சரிங்க. அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வைங்கப்பா. இருமா கூப்பிடுறேன். அதெல்லாம் ஒழுங்கா அடிக்க வைங்கப்பா. சரிங்க சார். இதெல்லாம் கரெக்டா எடுத்து வைமா. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சார், அந்த வேலையை முதல்ல முடிங்க, அப்புறம் பார்க்கலாம். அம்மா, இங்க வாமா. பேர் என்னம்மா? போனா சார். இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? சார், ஹாஸ்பிட்டல் சேர்மேனா, ஐ மீன் சேர்மேனோட பிஏவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் அதே ஹாஸ்பிட்டல்ல 20 இயர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஏன் இங்க வந்தீங்க? சார், இவ்வளோ நாள் அங்கே நான் சின்சியராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என் திறமைக்கான மரியாதை கிடைக்கல சார். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. டெய்லி நோயாளிங்களை பார்த்து அதுவே எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. அதான் ஒரு மாற்றத்துக்காக வேற வேலை பார்க்கலான்னு வந்தேன். சரிம்மா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்திருக்கீங்க. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு புதுசாச்சே. இது எப்படி உங்களால முடியுமா? வேலை எதுவாக இருந்தாலும் ஆர்வம் இருந்தால் சீக்கிரமாக கற்றுக்க முடியும் சார். இது எனக்கு புதுசுனாலும் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் சார். சரிம்மா, உங்க பயோடேட்டாவை மேனேஜரை கொடுத்துட்டு போங்க. பர்ச்சேஸ்ல ஒரு பொண்ணு வேலையை விட்டு நிக்கிறதா சொல்லியிருக்கு. அங்கே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாமா? ஏமா, அந்த புடவையெல்லாம் ஏன் அங்கே போட்டு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து அடிக்க வைங்கம்மா. இந்த கட்பி சென்டர் எங்க இருக்குமா? 2nd floor மேடம். சரி.
இது நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த saree உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இதே செலக்ட் பண்ணுங்க பக்கா. என்னங்க? வேண்டாம் பிரபா. ஏன்? உங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. சூப்பர். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும். அத்தை, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு எதுக்குடா பட்டு புடவை எல்லாம்? முதல்ல உன் பொண்டாட்டி கேடு. அத்தை, எல்லாருக்கும் பட்டு புடவை வாங்குறதா முடிவு பண்ணிருக்கோம். நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏங்க, இந்த புடவை பாருங்க. நல்லா இருக்கு. யாருக்கு இது? துளசிக்கு தான். அவ கலருக்கு இது எடுப்பா இருக்கும்ல? கண்டிப்பா. அம்சமா இருக்குடி. உனக்கு பொண்ணு இல்லாத குறைய அவ தான் தீர்த்து வச்சிருக்கா. முதல்ல அவளுக்கு தான் எடுக்கணும். நல்லா இருக்கு.